இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அடுத்த எம் தண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவருக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கலைவாணி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 5 வயதில் ஒரு மகளும் 3 வயதில் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். சீராக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் பாண்டியன் சொன்ன ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்கிறது. தனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து மனைவி இறந்ததை வெளியில் சொல்லாமல் கலைவாணியை திருமணம் செய்துள்ளார் பாண்டியன். இந்த விவரம் கலைவாணிக்கு தெரிய வரவும் இதை பற்றி கேட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டுக்கு வருவதையே பாண்டியன் தவிர்த்து வந்துள்ளார். வீட்டுக்கே வராமல் இவர் என்ன செய்கிறார் என்று கண்காணித்ததில் 3ஆவதாக ஒரு பெண்ணுடன் தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். திருமணமான அந்த பெண்ணுடன் வசித்து வந்த பாண்டியன் கலைவாணி வசிக்கும் வீட்டுக்கு வருவதே இல்லை. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதலியின் பேச்சை கேட்டுக்கொண்டு கலைவாணி மற்றும் குழந்தைகளை அடித்து துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. அவர்களை கலைவாணியின் தந்தை வீட்டுக்கு அடித்து விரட்டியுள்ளார் பாண்டியன். பின்னர் பஞ்சாயத்து பேசி மீண்டும் கலைவாணி கணவரோடு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். வீட்டுக்கு வந்த கலைவாணியை பாண்டியனும் அவருடைய பெற்றோரும் கொடுமைப்படுத்த தொடங்கியுள்ளனர். கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளனர். மயங்கிய கலைவாணியை கை கால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்து பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை வைத்து உடல் முழுவதும் சூடு வைத்துள்ளனர். கை கால்கள், மார்பு, அந்தரங்க பகுதி என உடல் முழுவதும் 16 இடங்களில் சூடு வைத்ததும் இல்லாமல் வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார்கள். வலியால் துடித்த கலைவாணி கணவரும் அவருடைய குடும்பத்தினர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அங்கிருந்து தப்பித்து தாய் வீட்டுக்கு சென்று நடந்ததை கூறியுள்ளார். இதனையடுத்து பொன்னகரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் கலைவாணி. காயங்கள் ஆறிய நிலைமையில் தனக்கு நியாயம் வேண்டி பொன்னகரம் மகளிர் காவல் நிலையத்தை நாடியுள்ளனர் கலைவாணி குடும்பத்தினர். ஆனால் கணவர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்த காவல்துறை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து தருமபுரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு குடும்பத்துடன் வந்த கலைவாணி கணவர் பாண்டியன், அவருடைய குடும்பத்தினர், பாண்டியனின் புது காதலி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளித்திருக்கிறார்கள். தன் மீது சூடு வைத்த புகைப்பட ஆதாரங்களையும் கலைவாணி அளித்துள்ளார். தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் கொடுமைப்படுத்திய கணவர், அவருடைய காதலி மற்றும் கணவரின் குடும்பத்தினர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கலைவாணியின் குடும்பம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.